Hello friends, welcome back to News Tamil Online. எல்லாரும் ஆவலோட எதிர்பார்க்கக்கூடிய 18வது IPL கிரிக்கெட் தொடர் அடுத்த வருஷம், அதாவது 2025 மார்ச் மாதம் தொடங்க இருக்குது. இந்த சிச்சுவேஷன்ல இந்த தொடர்ல பங்கேற்கக்கூடிய வீரர்களோட ஏலம் இன்னைக்கு, அதாவது நவம்பர் 24 மற்றும் நாளைக்கு நவம்பர் 25 சவுதி அரேபியால நடைபெற்று வருது. சவுதி அரேபியாவில் உள்ள ஜெட்டாவில் அபாடி அல் ஜோஹர் அரங்குல ஆஃப்டர்நூன் 3:30 PM இருந்து இந்த ஏலம் நடைபெற்றுட்டே இருக்கு. மொத்தம் உள்ள 10 டீம்ஸ்ல அக்டோபர் 31 காலக்கெடுவுக்குள்ள அவங்க எல்லாருமே டோட்டலா 46 கிரிக்கெட் பிளேயர்ஸை தக்க வச்சிட்டு இருக்காங்க. மீதி 201 பிளேசஸ் இருக்கு, அதாவது 201 கிரிக்கெட் பிளேயர்ஸ் அவங்களுக்கு தேவை. இதுல இந்த ஏலத்துல 574 வீரர்கள் பங்கேற்க போறாங்க. ஆனா அதுல சூஸ் பண்ண போறது வெறும் 201 மட்டும்தான். இந்த ஏலத்துல பஞ்சாப் கிங்ஸ் தான் மிகப்பெரிய பணப்பையோட ஏலத்துல இறங்குறாங்க. அவங்க 110 கோடி கையில வச்சிருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் 44 கோடியும், சென்னை அணி 55 கோடியும், டெல்லி அணி 73 கோடியும், குஜராத் அணி 69 கோடியும், கொல்கத்தா அணி 51 கோடியும், லக்னோ 69 கோடியும், மும்பை அணி 45 கோடியும், பெங்களூரு அணி 83 கோடியும், ஹைதராபாத் அணி 45 கோடியையும் கையில வச்சுட்டு இந்த ஏலத்துல பங்கேற்கிறாங்க. ஃபர்ஸ்ட் செட்ல ஜோஸ் பட்லர், ஸ்ரேயஸ் ஐயர், ரிஷப் பண்ட், ககிசோர் ரபாடா, அர்ஷ்தீப் சிங், மிட்சல் இவங்க எல்லாருமே இருந்தாங்க. செகண்ட் செட்ல யுஸ்வேந்திர சாஹல், லியாம் லிவிங்ஸ்டன், டேவிட் மில்லர், KL ராகுல், முகமது ஜமி, முகமது சிராஜ், இந்த பிளேயர்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. இந்த ஏலத்துல லக்னோ அணிக்காக ஆடிய KL ராகுல 14 கோடிக்கு டெல்லி அணியும், டெல்லி அணிக்காக ஆடிய ரிஷப் பண்ட 27 கோடிக்கு லக்னோ அணியும் வாங்கி இருக்காங்க. முகமது சிராஜ 12.25 கோடிக்கு குஜராத் அணி வாங்கி இருக்காங்க. லியாம் லிவிங்ஸ்டனை 8.75 கோடிக்கு RCB அணி வாங்கியிருக்காங்க. ஷாஹல 18 கோடி ரூபாய்க்கு பஞ்சாப் அணி வாங்கியிருக்காங்க. டேவிட் மில்லரை 7.5 கோடிக்கு லக்னோ அணி வாங்கியிருக்காங்க. முகமது ஷமியை 10 கோடி ரூபாய்க்கு சன்ரைசர்ஸ் வாங்கியிருக்காங்க. ரிஷப் பண்ட் 27 கோடிக்கு லக்னோ அணி வாங்கியிருக்காங்க. மிட்சல் 11 கோடி 75 லட்சம் ரூபாய்க்கு டெல்லி அணி வாங்கியிருக்காங்க. ஜாஸ் பட்லரை 15 கோடி 50 லட்சம் ரூபாய்க்கு குஜராத் அணி வாங்கியிருக்காங்க. தென்னாப்பிரிக்கா அணியோட வேகப்பந்து வீச்சாளர் ரபாடாவை குஜராத் அணி 10 கோடியே 75 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அர்ஷ்தீப் சிங்கை 18 கோடி ரூபாய்க்கு ATM கார்டு மூலமா பஞ்சாப் அணி வாங்கியிருக்காங்க. ஸ்ரேயஸ் ஐயரை பஞ்சாப் அணி 26 கோடியே 75 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இது போல மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்களை அறிய எங்களுடைய நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. பாய் பாய்.